ஓகே ஸோ கைஸ் நம்ம கூடி சீக்கிரமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 2.0 நமக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவனா மறுபடியும் வந்துட்டானா? இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? புரியுது. நம்ம போன டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து நிறைய பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ரெட்மியில் வந்து நிறைய பக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா MI 14லேருந்து HyperOS அப்டேட் போகும்போது பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணோம். இந்த HyperOS பற்றி நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அது கீழே வர கமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ பேட்டரி பேக்கப் வந்து கரெக்டாக இல்லை, பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக வந்து பார்த்தா ஓவர் நைட்டில் நிறைய ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து பார்த்தா ஃப்ரெண்டு கூட வரும்போது வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னோட HyperOS அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் வந்து பேட்டரி பேக்கப் எப்படி நிற்குதுன்னு கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல கூட எனக்கு MI வந்து சூப்பராக நின்று இருந்துச்சு. எப்போ HyperOS அப்டேட் பண்ணணும் எனக்கு 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த HyperOSல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிற ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நானே வந்து பார்த்தா ஒரு பெரிய ரெட்மி ஃபேன் தான். பட் என் வாயிலிருந்தே வந்து பார்த்தா ரெட்மியோட HyperOS நல்லா இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க. குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து இப்போ அந்த HyperOS வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ ரெட்மி வந்து செமையா வந்து இருந்துச்சு. என்ன ஒரு 10,000 ஒரு ஃபோன் வேணுமா, ரெட்மி பாரு நல்லா இருக்கு, 20,000 ஒரு ஃபோன் வேணுமா, ரெட்மி பாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் நம்ம யாருமே வந்து பார்த்தா மோஸ்ட்டாக வாங்குறதே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தா பிரைசிங் தான். பிரைசிங் வந்து இப்போ ஹெவியாக வச்சு யாருமே அந்த டிவைஸ் வாங்கவே கிடையாது. இப்போ உங்களுக்கே வந்து தெரியும் 20,000 பட்ஜெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெட்மி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. போக்கோ டிவைஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தா நிறைய இஷ்யூலாம் வருது, அந்த பேட்டரி வெடிச்சிரும் அந்த மாதிரி நிறைய இடத்துல கேள்வி போறோம். அதனால வந்து யாரும் ஒரு சில பேர் பயப்படுறாங்க. போனா ஆமா பாட்டி, என்ன போன்? ரெட்மி பாட்டி. ரெட்மியா? ஐயோ பிரிஞ்சிடாத. நமக்கிட்ட நிறைய கமெண்ட் வருது என்னன்னு சொல்லி கேட்டா, ப்ரோ போக்கோ டிவைஸ் நம்பி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இருக்கு. ஸோ ரெட்மி வந்து பார்த்து இந்த மாதிரி இஷ்யூவில் அட்ரஸ் பண்ணி கூடி சீக்கிரமே வந்து பார்த்து நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக வந்து லான்ச் பண்ணணும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து எல்லா பிராண்டையும் வந்து போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்து எல்லா பிராண்டும் சேர்ந்து ரெட்மி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ரெட்மி வந்து கீழே டவுன் ஆனது காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 காரணமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து கரெக்டாக இல்லை எந்த டிவைஸுமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ நமக்கு அந்த HyperOS வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து கிடையாது. அனிமேஷன் கூட வந்து பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ எங்கிட்ட வந்து இப்போ ரெட்மி நோட் 12 4G வந்து நம்ம கிட்ட இருக்குது. அதில் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிடையாது. முதல்ல அந்த MI 14 இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச OS வந்து பார்த்தீங்கன்னா MIUI 8. ஸோ பக்காவான OS அது. MIUI 8 and 9ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து இந்தியா லான்ச் ஆகி நல்லா பீக்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்து ரெட்மி டிவைஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே வந்து பார்த்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்கும். அந்த டைம் நமக்கு ரெட்மி டிவைஸ் வந்து பார்த்து ஜஸ்ட் ஒரு சேல் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். அந்த சேலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தா முடிஞ்சிடும். மோஸ்ட் வந்து ரெட்மி டிவைஸ் வந்து யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் வந்து ரெட்மி டிவைஸ் ட்ரை பண்ணேன், சேல் எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் வந்து வாங்கின டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூல்பேட் Note 3 Lite. ஸோ இந்த டிவைஸில் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற கூல்பேட் OS வந்து ரிமூவ் பண்ணிட்டு TWRP இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து MI வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து இன்னும் கூட வந்து பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆகுது. பேட்டரி மட்டும்தான் ப்ராப்ளம். சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா MIUI 10 வந்து இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா Android 6.0 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தா குயிக் லுக் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபோன் இருக்கு. இப்போ நான் அந்த ஃபோன் ஆப் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்து பார்த்தா அனிமேஷன் இருக்குன்னு வந்து பாருங்க. எவ்வளோ வருஷம் பழைய டிவைஸ் இது இருந்தாலும் நமக்கு அந்த MIUI வந்து பார்த்தா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கு. தென் செட்டிங்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை டிவைஸில் ஆல் ஸ்பெக்ஸ். ஸோ அதில் வந்து பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்து 6.0 வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டிவைஸு. இந்த MIUI 10 எதுக்கு காட்டன்னு வந்து பார்த்தா அனிமேஷனுக்காக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம், திரும்பி வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணுறோம். ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி வர மாதிரி வருது. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்து அனிமேஷன் வந்து இருக்கும். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா MIUI 8ல் வந்து அனிமேஷன் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பாருங்கள். இது MIUI 8 கால் அட்டன் பண்ணும்போது நமக்கு அனிமேஷன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இதே கால் கட் பண்ணும்போது நமக்கு அனிமேஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. தென் இது நமக்கு வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர். ஸோ நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக வந்து வருது. இதனோட கூல்பேட் Note 3 Liteோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் வந்து MIUI 8 யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பாருங்க அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ஆப் வந்து கிளிக் பண்ணுறேன். அது எப்படி வருதுன்னு வந்து பாருங்க. திரும்பி நம்ம ஹோம் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா போகும். ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஆப் வந்து பாருங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறோம். ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணும்போது நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். திரும்பி செட்டிங்ஸ்லேயே வந்து முடியும் க்ளோஸ் பண்ணும்போது. அனிமேஷன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். சூப்பராக வந்து இருக்குது. தென் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்து MIUI 8ல வந்து இருக்குது. இன்னும் சூப்பரான ஃபீச்சர் வந்து காட்டுறேன். ஸோ நமக்கு MIUI நோட்டிஃபிகேஷன் பார் மேலே ஸ்வைப் பண்ணும்போது அது வெதர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ அந்த வெதர் வந்து பாருங்கள் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ரெயின் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார் மேலே உங்களுக்கு வந்து ரெயின் வந்து காட்டும். கிளியராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தணும் ஸ்னோ, அதுக்கப்புறம் வந்து க்ளவுடி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெதருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே அப்டேட் ஆகும். நம்மளால் ஈஸியாக வந்து போய் வெதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். வெதர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மோஸ்ட்டாக வந்து பார்க்க மாட்டோம். பட் நோட்டிஃபிகேஷன் பார் நம்ம அடிக்கடி ஸ்வைப் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகே வெதர் இப்போ கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே MIUI 8லேருந்து இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே MIUI 10 வந்துச்சு அப்படியே பாதி வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. MIUI 12 வந்து பாதி போகிற மாதிரி இருந்துச்சு. HyperOS வந்து மொத்தமாக போயிருச்சு. ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் MIUI விட இன்னொரு சூப்பரான சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தா அந்த டைம் பீரியட்ல இருந்துச்சு. குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ முடிஞ்சா வந்து பார்த்தா கண்டுபிடிங்க. டைமர் 5 4 3 2 1. ஒரு சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஆக்சிஜன் OS. ஸோ நமக்கு அந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தா ஆக்சிஜன் OS வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Lion is always a lion. பட் ஆனால் வந்து பார்த்தா மோஸ்ட்டாக யாருனாலே வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா OnePlus வந்துட்டு இப்போ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. OnePlus 5, 5T, 6T எல்லாமே நமக்கு வந்து 30க்கு மேலே இருந்தனால நம்ம யாருனாலையும் வந்து பார்த்தா ஆக்சிஜன் OS யூஸ் பண்ண முடியல. OnePlus டிவைஸ் வந்து அந்த டைம் பீரியடில் நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தா ஆக்சிஜன் OS தான். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் OS வந்து பார்த்தா முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இப்போ அந்த ஆக்சிஜன் OS வந்து பார்த்தா கலர் OS மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தா ஆக்சிஜன் OS வந்து கிடையாது. அது கலர் OS தான் இப்போ இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து பார்த்தா இப்போ டோட்டலாக வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. MIUI அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS ரெண்டுமே அந்த டைம் பீரியட் சூப்பராக இருந்துச்சு. யூஸ் பண்ணவங்க எல்லாம் என்ஜாய்மெண்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பட் இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தா ரெண்டுமே போயிருச்சு. இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கின்னாக வந்து பார்த்தா One UI சொல்லுவேன். ரொம்ப ஸ்மூத்தாக வந்து சூப்பராகவே இருக்கு. ஸோ அப்படியே பேக் டு த டாபிக் HyperOS பற்றி வரலாம். நம்ம HyperOS 2.0 பீட்டா கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது. ஒன்ஸ் அந்த பீட்டா டெஸ்டிங்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஃபைனல் ரோல் அவுட் வந்து இருக்கும். இந்த பீட்டால் நமக்கு வந்து இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாமே நமக்கு வந்து 100% உண்மை வந்து கிடையாது. இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் ஒன் நியூ சூப்பர் வால்பேப்பர்ஸ். இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்து MIUI இருக்கு. இது நமக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ லாக் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பேட்டர்ன் ஓப்பன் பண்ணாலோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணாலோ ஒரு அனிமேஷனோட வந்து பார்த்து ஓப்பன் ஆகும். ரீசெண்டாக நமக்கு இந்த 3 சூப்பர் வால்பேப்பர் நமக்கு அந்த ஆப் வந்து லீக் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நமக்கு வந்து புதுசாக வந்து வரப்போகுது. ஓகே நெக்ஸ்ட் நமக்கு அனிமேஷன்லாம் இன்னும் கூட நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இல்லை வந்து இப்போ நெக்ஸ்ட் ரீசெண்ட் ஆப் போகும்போது நம்ம எவ்வளோ பார்த்து அந்த அனிமேஷன் இன்னும் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பாருங்க. இதோட சாஃப்ட்வேர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அனிமேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் டிவைஸ்லாம் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. யூஸ் பண்ணுற இந்த OSலாம் வந்து இந்திய OS எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா ஹீரோப்போட பில்டு இல்லை வந்து சைனா பில்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்லேயும் நமக்கு இந்த மாதிரி அனிமேஷன் இருந்தால் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் சென்டரில் வந்து இப்போ ரீடிசைன் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த கண்ட்ரோல் சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டிசைன் அப்படியே தான் காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் பண்ண போகிறாங்க. அதான் வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இன்னும் நம்ம கண்ட்ரோல் சென்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் HyperMind 2.0 அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி கேட்டால் நமக்கு இந்த பேட்டரி லைஃப் கூட இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ப முடியாது. நம்ம டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக நம்ம கேமரா UIல வந்து பார்த்தா ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரமே நம்ம பீட்டா வந்துடும். பீட்டா வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்து சூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் Android 15 வந்து பார்த்தா கூடி சீக்கிரம் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ Android 15 பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இதெல்லாமே நமக்கு இந்த HyperOS 2.0ல வர ஒரு சில முக்கியமான ஃபீச்சர். ஸோ HyperOS பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நடுவில் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.